Hello guys, in the video looping statements பார்க்க போறோம். Loopனா என்ன? A loop allowed us to repeat a task until a certain condition is true. அதாவது ஒரு கண்டிஷன் ஒரு ப்ரோக்ராம் டாஸ்க்கை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரன்னா அந்த டாஸ்க்கு அந்த கம்பைலர் கண்டிஷன் ட்ரூ வர ஓகேவா. இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப். ஃபார் லூப்பும் ஒயில் லூப்புங்கிறது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு, இதுவே டூ ஒயில் லூப்புங்கிறது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இப்போ ஃபார் லூப் சின்டாக்ஸ் என்னென்னா ஃபார் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட், அதுக்குள்ளே பிளாக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் எடுக்கணும். இப்போ ஃபாருங்கிறது இப்போ கண்டிஷன் i is equal to 1 எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், i greater than 5 அப்படின்னா இது வர போகணும். அடுத்து ஆப்ரேட்டர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ பிரிண்ட்ஸ் ஈக்குவல் டு 5, இப்போ எனக்கு 5 வரை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஆகுது ஓகேவா. அடுத்து ஒயில் லூப்பும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், இங்கே வெறும் ஒயில் யூஸ் பண்ணி கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இங்கே முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுவோம் i is equal to 1 அப்படிங்கிறது ஓகேவா. அதை நம்ம கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே. நெக்ஸ்ட்டு டூ ஒயிலுங்கிறது கண்டிஷன் பாட்டம் தான் இருக்கும். ஒன் டைம் ப்ரோக்ராமாக என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே தான் கண்டிஷனே கொடுத்துருக்காங்க. டூ அடுத்து பிளாக்கு ஒயில் கண்டிஷன், இதுதான் சின்டாக்ஸு. இப்போ முன்னாடி டிக்ளேர் பண்ணியாச்சு i is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னதை பிரிண்ட் பண்ணணும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இதுன்னு சொல்லிடுறோம், அடுத்து கண்டிஷனாக ஓகேவா. இதுதான் டூ ஒயில் லூப். இப்போ இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், இல்லாட்டி வெளியே போயிடும். ஆனால் டூ ஒயில் அப்படிங்கிறது ஒன் டைமாச்சும் ரன் ஆகிட்டு தான் வெளியவே போகும் ஓகேவா. இதுதான் 3 லூப்ஸ். தேங்க்யூ.